இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன்ல அதனால. தங்கச்சிமா வா குணாண்ணா வணக்கம். குணாண்ணா வா குணாண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பேபிஸ் கலாட்டா சகோதரி நலமா கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. என்ன அன்பு தங்கச்சி செல்லம்மா அப்படின்னு சிதுவனை கூப்பிட்டுருக்காங்க. குணசேகர் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. போராடுவோம் போராடுவோம் சூப்பர் சாட் போடும் முறை செல்லம் பேபிஸ் கலாட்டா தினம் வந்துடி தங்கம். ஆமா ஜெயமா பாரு, போராடுவோம் போராடுவோம் சூப்பர் சாட் பண்ணும் வரை போராடுவோம். சூப்பர் தங்கம். மற்றபடி நம்ம லைவ்ல வந்துட்டு நான் சொன்னோன்னே உடனே எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிடுவாங்க தங்க பிள்ளை. சித்துக்குமார் அண்ணா வணக்கம் செல்லவா சொல்லியிருக்கா. ஹாய்மா. ஹாய் விக்கி. வாருங்கள் விக்கி. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நலம், நீங்கள் நலமா? என் தங்கை இங்கு தான் இருக்கிறார்கள் தங்கம் ஜெயமா. ஆமா ஆமா பழனியன் அங்கே தான் இருக்காங்க அவங்க. சிஸ்டர் வாங்க சிலம்புமா. வணக்கம் வணக்கம் சிலம்பரசன் சகோ. சிஸ்டர் இப்போதான் வாரம் கலைஞர் டிவி, ஜி டிவி மற்றும் விஜய் டிவியில் டாக் ஷோ நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு ஷோ கலந்து கொள்ளுங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக சிலம்புமா. நான் அதுக்கானதாக பண்ணிட்டு தான் முதலே ஃபஸ்ட்லேயே நம்ம ரெடி பண்ணோம் அதுக்காக போகிறதுக்காக. அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று இருந்தது. அது என் தம்பியை கூப்பிட்டேன், வரவே மாட்டேன்ட்டியான். அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஷோன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. அதனால் நமக்குன்னு ஒரு இது வர்றப்போ வந்து அவர் சொல்கிறேன்னு இருக்காரு. ஜி தமிழில் வந்து சொல்கிறேன்னு இருக்காரு அவர், பாலா சார் சொல்கிறேன்னு இருக்காரு. அதனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நமக்கானது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகலாம் சிலம்புமா. கண்டிப்பாக போகிறோம் இந்த வருஷத்தில், கண்டிப்பாக ஜி தமிழுக்கு போகிறோம். அவர் வந்து ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நமக்கு வந்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்காரு. எனக்கானது ஒன்றுமே வரல. அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது, அதுக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டு அவளும் வரமாட்டேன்ட்டா. பாப்பா சிலம்புமா. கண்டிப்பாக போவோம் இந்த இதில் போவோம் கண்டிப்பாகவே. பாப்பா ஊருக்கு வந்திருக்கா, அதனால தான் சில நேரம் ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுது. நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி அண்ணா சரி அண்ணா. நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? மாதிரி நல்லா இருக்காங்களா? முருகா, உங்களுக்கு மனசில் வருத்தம் எதுவும் வேண்டாம். எதாக இருந்தாலும் உங்களோட தாய்கிட்ட சொல்லுங்க. பேபிஸ் கலாட்டா சகோதரி அருமை அப்படின்னு செல்லம்மா சூப்பராக சொல்லியிருக்கா. செல்லம்மாவும் அப்படித்தான் சொல்லுவா எப்பவுமே. வணக்கம் கேஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குணானா. நன்றி சிஸ்டர். சேரி தங்க பிள்ளை குணா செல்லம்மாவுக்கா. ஓகே ஓகே. வாருங்கள் பள்ளி செல்வம் அண்ணா. தமிழ் அன்பன் வணக்கம். யாது முறை கூப்பிட்டுருக்காங்க. சேகரனே ஹாய் சொல்லியிருக்கா செல்லம்மா. யாது முறை சகோ சித்துவனை கூப்பிட்டுருக்காங்க. சிலம்பரசன் சகோ தமிழ் அன்புடன் வணக்கம் அப்படி யாது முறையை கூப்பிட்டுருக்காங்க. பங்கு சிஎஸ் மூத்து தங்கை அனைவரும் வணக்கம். குணானை கூப்பிட்டுருக்காங்க. கேஆர் சகோ இனிய வணக்கம். சித்துவனை கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டாக்கா, நீ பண்ற சர்வீஸ் முக்கியம். ஆமாடி அன்பரசன் தங்கப்ப ரொம்ப நன்றி சாமி. கரணிமா முயலில் தருவாங்க, அதனால் அனைவரும் மேரேஜ் பண்ணுங்க. ஓகே ஏண்டி தங்கம், மொய் வந்து 1,00,000 ரூபா தருவேனா, அதனால எல்லாருமே கல்யாணம் பண்ணுவீங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நான் வந்து சீஃப் கெஸ்டா வரப்ப நீங்க வந்து அந்த காசை வந்து கொடுத்து வச்சிருக்கணும் என்கிட்ட. பேபிமா என்கிட்ட அந்த காசை ஃபர்ஸ்டே கொடுத்து வச்சிருக்கணும். காரெல்லாம் அவங்களே அனுப்பிச்சுடணும்பா. அவன் அம்மா நீங்க வரவே வேணாம், நீங்க வீட்டிலே இருந்துக்கன்றுவாங்க நீ பேபிமா. சூப்பர் சூப்பர் தங்க பிள்ளை சூப்பர். பூமி தங்கை பகவான் நலமா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க சிதுவனா, சாப்பிட்டாங்கண்ணா. பெங்களூர்ல மேரேஜ் ஆயிடலாம், ரிசப்ஷன் சென்னையில் வைப்போம் மக்கா. சூப்பர் சூப்பர் அன்பரசம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. ஹாய் அருணகிரிண்ணா வணக்கம். 19 லைக் போட்டு விட்டு திருவண்ணாமலை அருணகிரி வாருங்கண்ணா. வணக்கம் வணக்கம். நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? பொங்கல் வாழ்த்துக்கள்ண்ணா. நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட். ஓகேவா கண்டிமா? சரி தாங்க, உங்களுக்கு எவ்வளோ மொய் கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஒரு 10,000 ரூபா போதுமா? விடுங்க, கொடுத்துடலாம் தங்கத்துக்கு. சித்துக்குமார் சகோ வணக்கம். கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. சேலத்து உடன்பிறப்பே ஹர்னி ரெங்காவுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்கீங்க. அருமை அருமுறை. அற்புதம். நிஜமாலுமே ஒரு சில நேரத்துல எனக்கு ஜெயாமா நல்லாவே எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜெயாமா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நிஜமாலுமே என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறதுலாம் ஒரு சில ஜெயாமா எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நிஜமாலுமே உண்மைதான் அது. கேஆர்சிமா எனக்கும் சீஃப் கெஸ்டா வந்துடுங்க. அப்படியா? ஊர்ல இருந்து வந்தோடனே சரி கண்டிப்பா வந்துடுறேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கல்யாணத்தை வச்சிருங்க. முத்தப்படியான்பட்டிலையா இல்ல திருச்சியிலையா? கேஆர்சிமா இன்று காலையில் ஒருத்தரை பார்த்தேன். அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. அறிவுன்னா அறிவு, அவ்வளவு அறிவு. பிறகுதான் புரிந்தது நான் பார்த்தது ஹரிணி என்ற சேனல் வீடியோவில் உள்ள ஹரிணி சகோதரி. அச்சோ சிஎஸ்என்